நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்ற அப்பர் சுவாமிகளின் கூற்றுக்கிணங்க எல்லாம் அல்ல பரம்பொருளை, இறைவனை ஒருபோதும் மறவாமல் நினைத்து வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் உங்களை திறமை மிகு தியாகம் மிகு தீபம் தொலைக்காட்சி மூலம் தொடர்ந்து சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் நேயர்களே. ஆகத்து மாதம் 5ஆம் திகதி முதல் 11ஆம் திகதி வரை ஒவ்வொரு நாளும் எவ்வாறு இருக்கிறது என்பதனை காண்போம். ஆகத்து மாதம் 5ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை சதுர்த்தி திதி பின்னிரவு 4 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு பஞ்சமி திதி வருகின்றது. அதே போல சித்தயோகமுடன் கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 7:40 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு மேல் நோக்குடன் அமிர்த யோகம் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு. இன்றைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி அனுசரிக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல மூல பரம்பொருளான விநாயகப் பெருமானை இன்றைய தினம் நினைத்து வணங்குங்கள். சகல சௌபாக்கியங்களும் உங்களுடைய இல்லம் தேடி வரும். அடுத்ததாக ஆகத்து மாதம் 6ஆம் திகதி திங்கள் கிழமை தேய்விரை பஞ்சமி திதி பின்னிரவு 5 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சட்டி திதி வருகின்றது. மேல் நோக்குடன் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:10 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகமும் சிறப்பாக இருக்கின்றது. இன்றைய தினம் புது வேலைக்கு விண்ணப்பிக்கலாம், புது வேலையிலும் சென்று சேரலாம், வங்கிகளில் சேமிப்பு கணக்குகள் தொடங்கலாம், விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், அணியலாம். அதே போல வாகனங்கள் புதிதாக வாங்கலாம், வீடுமனை வேண்டுவதற்கு முன்பணம் தரலாம். இப்படிப்பட்ட சுப காரியங்களுக்கு இன்றைய நாள் நலமாக இருக்கும். அடுத்ததாக ஆகத்து மாதம் 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சட்டி திதி நாள் முழுக்க உள்ளது. ரேவதி நட்சத்திரம் இரவு 11:12 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அச்சுவனி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, சித்தயோகம் சிறப்பாக இருக்கிறது. இன்றைய தினம் சட்டி விரதம் அனுசரியுங்கள். எல்லா இன்பங்களும் உங்களுக்கு கிட்டும். முன்வினை தீவினைகள் எல்லாம் நீங்கி நல்வினை உங்களை நாடி வரும். இன்றைய தினம் வீடுமனை வேண்டுவதற்கு முன்பணம் தர நலமாக இருக்கும். அதே போல கமிஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் தொடங்க நலமாக இருக்கும். அடுத்ததாக ஆகத்து மாதம் 8ஆம் திகதி புதன்கிழமை தேய்பிறை சப்தமி திதி நாள் முழுக்க உள்ளது. சமநோக்குடன் மரணயோகம் உள்ள அச்சுவனி நட்சத்திரம் பின்னிரவு 1:30 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கீழ்நோக்குடன் சித்தயோகம் உள்ள பரணி நட்சத்திரம் வருகின்றது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு. ஆனால் யோகம் சரியில்லை நேயர்களே. எனவே இன்றைய தினம் சுப காரியங்களை விளக்குவது நல்லது. அடுத்ததாக ஆகத்து மாதம் 9ஆம் திகதி வியாழக்கிழமை தேய்விரை சப்தமி திதி காலை 8:12 வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு அட்டமி திதி வருகின்றது. பரணி நட்சத்திரம் பின்னிரவு 4 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய தினம் நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகம் இருக்கிறது. ஆனால் திதி சரியில்லை, கீழ்நோக்கு நாளாகவும் இருக்கின்றது நேயர்களே. எனவே சுப காரியங்களை விளக்க வேண்டும். அடுத்ததாக ஆகத்து மாதம் 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை அட்டமி திதி காலை 10 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு நவமி திதி வருகின்றது. கார்த்திகை நட்சத்திரம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. நேத்திரம் உண்டு, ஜீவன் உண்டு, சித்தயோகமும் இருக்கின்றது. ஆனால் திதி சரியில்லாதனால் இன்றைய தினம் கடன் பைசல் செய்வதற்கு மட்டும் நலமாக இருக்கும். அடுத்ததாக ஆகத்து மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை தேய்பிறை நவமி திதி நண்பகல் 12 மணி வரைக்கும் உள்ளது. அதன் பிறகு தசமி திதி வருகின்றது. ரோகிணி நட்சத்திரம் இன்றைய நாள் முழுக்க உள்ளது. நேத்திரம் ஜீவனம் இருந்து அமிர்த யோகமும் நன்றாக இருக்கிறது. மேல் நோக்கு நாளாகவும் இருக்கிறது. ஆனால் காலையிலே அதாவது நண்பகல் 12 மணி வரைக்கும் நவமி திதி இருப்பதனால் சுப காரியங்களை விளக்க வேண்டும். நண்பகல் 12 மணிக்கு பிறகு வாகனங்கள் வாங்குவதற்கும் வியாபாரங்கள் செய்வதற்கும் அதே போல பயணங்கள் மேற்கொள்வதற்கும் நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை பொதுவான பலன்களை இதுவரை பார்த்தோம். இப்போது சிறப்பு பலன்களான ராசி பலன்களையும் பார்ப்போம். மேட ராசி நண்பர்களே,
பிறருக்கு நன்மை செய்பவன் தனக்கு நன்மையை தேடிக்கொள்கிறான் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதும் மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ்வர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் ஓரளவு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க சந்திரனின் போக்கு சரியில்லாததனால் கொஞ்சம் அலைச்சல்களும் செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும். சிலர் உங்களை பற்றி விமர்சிக்கக்கூடும். அவை சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், சரியில்லாமல் இருந்தால் புறம் தள்ளிவிடுங்கள். குடும்பத்திலே சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக இந்த வாரத்திலே வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்களிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே வேலை சுமையும் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய சுகாதிபதியான சந்திரன் இந்த வாரத்திலே பலவீனமாக காணப்படுவதனால் தாயாரின் உடல்நிலை லேசாக பாதிக்கும். அடிக்கடி பயணங்களும் வந்து போகும். வீண் செலவுகளும் திடீர் பயணங்களும் இருக்கத்தான் செய்யும். இவை ஒருபுறம் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக குரு பகவான் வலுவாக காணப்படுவதனால் எல்லா பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த வாரம் முழுக்க கிடைக்கும். வெளிவட்டாரத்திலே நீங்கள் மதிக்கப்படுவீர்கள். ஆனால் வீட்டிலோ இந்த வாரம் முழுக்க கொஞ்சம் சச்சரவுகளும் கொஞ்சம் பிரச்சனைகளும் எழத்தான் செய்யும். அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவுகளும் துரத்தி கொண்டே இருக்கும். இந்த வாரத்திலே விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருந்தாலும் பழைய நண்பர் ஒருவருடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே எவ்வளவு பெரிய பழகாலமாக பழகிய நண்பராக உறவினராக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் இடைவெளி விட்டு பழகுவது மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்க கொஞ்சம் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் வணங்குவது நல்லது. அதே போல முருகன் வழிபாடு செய்வதும் மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய முதலீடுகளெல்லாம் இந்த வாரத்திலே வேண்டாம். சனிக்கிழமை, அதாவது வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமை என்று மட்டும் உங்களுக்கு எல்லா வகையிலும் லாபகரமாக இருக்கும் வியாபாரம். புது தொடர்புகளும் கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வாரத்தின் இறுதி நாளான சனிக்கிழமை என்று வசூலாகும். அதே போல இந்த வாரத்தில் மற்றவர்களை நம்பி பெரிய முதலீடுகள் எல்லாம் செய்ய வேண்டாம். பங்குதாரர்களுடன் கருத்து முதல் வரும். வேலையாட்களால் ஓரளவு உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை, கொஞ்சம் தேவையற்ற இடமாற்றங்கள், சின்ன சின்ன கருத்து மோதல்கள், ஈகோ பிரச்சனைகள் இவையெல்லாம் வரக்கூடும். எனவே கொஞ்சம் நீங்கள் அலுவலகத்தில் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு நேர் மூத்த அதிகாரியுடன் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைதூக்கும். இருந்தாலும் நீங்கள் திறமைசாலி என்பதனை இந்த வாரத்தின் இறுதி பகுதியிலே நிரூபித்து காட்டுவீர்கள். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளே நீங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டு போட்டியிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே இந்த வாரம் முழுக்க பரபரப்பாக நீங்கள் காணப்படுவீர்கள். காதல் விவகாரங்களிலே கொஞ்சம் கவனமாக இருங்கள், அவசரப்படாதீர்கள். அதோடு மட்டுமில்லாமல் இந்த வாரத்திலே நீங்கள் உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. சிலருக்கு தோல் நோயெல்லாம் வரக்கூடும். எனவே கவனமாக இருங்கள். அடிவயிற்றிலும் வழிவந்து போகும். கலைஞர்களே, பெரிய வாய்ப்புகளெல்லாம் உங்களை தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முற்பகுதி கொஞ்சம் அலைச்சலையும் பயணங்களையும் திடீர் செலவுகளையும் ஏற்படுத்துவதாகவும், பிற்பகுதி ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 9, ராசியான நிறங்கள் மெரூன் வெள்ளை நிறங்களாகும். இடவராசி நண்பர்களே, மனிதனின் மனம் எதை உறுதியாக நம்புகிறதோ அது உறுதியாக கிடைக்கிறது என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எதிலும் உறுதியான தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். குறிப்பாக ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் ஆகிய நாட்களெல்லாம் உங்களுக்கு நிம்மதியூட்டக்கூடியதாக இருக்கும். திடீர் பணவரவெல்லாம் உண்டு. கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் நீங்கள் தந்து முடிப்பீர்கள். இந்த வாரத்தின் முற்பகுதியிலே கொஞ்சம் விஐபிகள் தொடர்புகளெல்லாம் கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனை ஒன்றிலிருந்து நீங்கள் விடுபட வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே குருவும் கேதுவும் அமர்ந்திருப்பதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். குறிப்பாக வாரத்தின் இறுதி 2 நாட்களான வெள்ளி, சனி ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு முன்கோபத்தையும் அலைச்சலையும் தலைவலி, வயிற்று
கோளாறையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே வாரத்தின் இறுதி 2 நாட்களில் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது. வெளி உணவுகள், கார உணவுகள், அசைவ உணவுகளை எல்லாம் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதனான வெள்ளி பகவான் காணப்படுவதனால் சாதுரியமாக பேசி சில காரியங்களை எல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். என்றாலும் 5வது வீட்டிலேயே செவ்வாயும் சனியும் சேர்ந்து நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளைகளால் கொஞ்சம் அலைச்சல்களும் செலவினங்களும் சின்ன சின்ன பயமும் அவர்களின் வருங்காலம் குறித்து சிறு சிறு கவலைகளும் வந்து போகும். மற்றபடி இந்த வாரம் முழுக்க புதன் சாதகமாக இருப்பதனால் பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களும் நீங்கும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாகவே காணப்படுவீர்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு திடீர் லாபம் எல்லாம் உண்டு. குறிப்பாக வாரத்தின் முற்பகுதி அமோகமானதாக இருக்கும். பணவரவு அதிகரிக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். பங்குதாரர்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஓயும். ஆனால் வேலையாட்கள் அவ்வப்போது கொஞ்சம் தொந்தரவு தருவார்கள். சில நேரங்களில் ஒத்துழைக்க மறுப்பார்கள். உங்களுடைய இங்கிதமான பேச்சால் அவர்களையும் நீங்கள் சரி செய்து கொண்டு வருவீர்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு, உயர்வு உண்டு. உயரதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஆனால் சக ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். எனவே சக ஊழியர்களுடன் மூத்த அதிகாரிகளை பற்றிய ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். சிலருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. மாணவ மாணவிகளே, உங்களுடைய பொது அறிவு திறனெல்லாம் வளரும். பேச்சு போட்டியிலும் நீங்கள் கலந்து கொண்டு பரிசு பாராட்டுகள் எல்லாம் பெறுவீர்கள். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்திலே நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். உயர்கல்விக்கு வேண்டிய சில புது திட்டங்களெல்லாம் தீட்டுவீர்கள். பழைய நண்பர்கள் தேடி வந்து பேசுவதனால் நீங்கள் உற்சாகமும் அடைவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு முதல் புதன் வரை உள்ள நாட்கள் பரபரப்பானதாகவும் வியாழன் ஓரளவு நன்மை தரக்கூடியதாகவும் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்கள் அலைச்சல், ஆரோக்கிய குறைவு, சின்ன சின்ன ஏமாற்றங்கள், இழப்புகளை எல்லாம் தரக்கூடியதாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் பிங்க், வெள்ளை நிறங்களாகும். மிதுன ராசி நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய வெற்றி நீண்ட நேரம் பொறுமையாக சிந்திக்கும் ஆற்றலை பெறுவதுதான் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அவ்வப்போது ஆழ்ந்த யோசனையில் மூழ்குவர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அமோகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியினான புத பகவான் வலுவாக காணப்படுவதனால் இதமாகவும் இங்கிதமாகவும் பேசி பல காரியங்களையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வரும். உறவினர்கள் வீட்டு, நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நடத்துவீர்கள். இந்த வாரம் முழுக்க பலருக்கும் உதவுவதையே குறிக்கோளாக கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளிலே இந்த வாரம் முழுக்க சந்திரனும் சென்று கொண்டிருப்பதனால் வேலை கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். அது மட்டுமல்லாமல் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை எல்லாம் தந்து முடிப்பீர்கள். லாட்ரி, ஷேர் மூலமாகவும் சிலருக்கு பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வாரத்தின் முற்பகுதியும் மையப்பகுதியும் அமோகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டிலேயே குருவும் கேதுவும் நின்று கொண்டிருப்பதனால் செலவினங்கள் ஒருபுறம் துரத்தி கொண்டுதான் இருக்கும். பயணங்களும் மறுபுறம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இவை அனைத்தையும் தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தியும் இந்த வாரத்திலே கிடைக்கும். உங்களின் பூர்வ புண்ணியாதிபதியான வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளால் சமூகத்திலே அந்தஸ்து ஒருபடி உயரும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அவர்களின் உயர்கல்வி, திருமண முயற்சிகளெல்லாம் இந்த வாரத்திலே பலிதமாகும். தாயாரின் உடல்நிலை பாதிக்கும். வாகன செலவுகளும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். வீடு பராமரிப்பு செலவும் இருக்கத்தான் செய்யும். அதே போல இந்த வாரத்திலே அதிவேகமாக வாகனத்தை இயக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செயல்படுவதும் நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே விஐபிகளெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பழைய சொந்த பந்தங்களெல்லாம் தேடி வந்து பேசுவார்கள். எதிர்பாராத நன்மைகளெல்லாம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் சிலர் புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்திலே உருவாகும்.
வியாபாரத்திலே நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் சந்தை நிலவரத்தையும் கொஞ்சம் அறிந்து வைத்துக் கொள்வீர்கள். வியாபாரத்திலே திடீர் பணவரவு உண்டு, லாபம் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக உங்களுக்கு கணிசமாக லாபம் கிடைக்கும். வேலையாட்கள் மற்றும் பங்குதாரர்களால் தான் கொஞ்சம் தொந்தரவுகள் எல்லாம் இருக்கும். ஆனால் நிகர லாபம் குறையாது. அதிகப்படியாக நீங்கள் பேசப்படுவீர்கள். சிலருக்கு வியாபார சங்கங்களிலே புது பதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே உத்தியோகத்திலே நிம்மதி கிடைக்கும். உயரதிகாரிகளுடன் இருந்து வந்த கசப்புணர்வுகளெல்லாம் நீங்கி, ஈகோ பிரச்சனை எல்லாம் நீங்கி, ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் அலுவலகத்தில் எடுப்பீர்கள். சிலருக்கு புது உத்தியோக வாய்ப்புகளும் கூடி வரும். எங்கு நீங்கள் இடமாற்றம் எதிர்பார்த்தீர்களோ அங்கு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மாணவ மாணவிகளே, கணித பாடத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய அமைப்பும் உருவாகும். கன்னிப்பெண்களே, இந்த வாரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளெல்லாம் தேடி வரும். அது மட்டுமல்லாமல் புதிய நண்பர்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த மன இறுக்கங்களெல்லாம் நீங்கி புது வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் பிற்பகுதி கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சலையும் சின்ன சின்ன செலவுகளையும் நியாயமான செலவுகளையும் தந்தாலும் வாரத்தின் மையப்பகுதியும் முற்பகுதியும் அமோகமானதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் ரோஸ் ஆரஞ்சு நிறங்களாகும். கடக ராசி நண்பர்களே, கொள்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான், ஆனால் அது குருட்டுத்தனமாக இருக்கக்கூடாது என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் மூட நம்பிக்கைகளை முற்றிலும் அழிப்பவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். கடந்த வாரத்தில் சில இன்னல்களை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்கள். பண இழப்பு, ஆரோக்கிய குறைவெல்லாம் நீங்கள் அனுபவித்தீர்கள். ஆனால் இந்த வாரத்திலோ உங்களுக்கு மகிழ்ச்சியான இனிய சம்பவங்கள் எல்லாம் நிகழும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் தான் அக்கறை காட்ட வேண்டும். சிலர் மீது உரிமையுடன் நீங்கள் கோபப்படுவீர்கள். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலைதூக்கும். எனவே கொஞ்சம் முன்கோபத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த வாரத்திலே ஞாயிறன்று நண்பகல் 1 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று, அதாவது இன்றைய தினத்தில் மட்டும் சின்ன சின்ன விவாதங்கள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கும். மற்றபடி திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். சிலருக்கு வாரத்தின் பிற்பகுதியில் லாட்ரி ஷேர் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்கிறது. உங்களின் பிரபல யோகாதிபதியான குரு பகவான் லாப வீட்டிலே வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். பிரபலங்கள் உங்களை பாராட்டுவார்கள். விஐபிகள் மூலமாக சில முக்கிய காரியங்களை எல்லாம் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். மற்றபடி எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையான இனிய சம்பவங்கள் இந்த வாரத்தில் நிகழும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் நல்ல விதத்திலே முடிவடையும். பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. செவ்வாயும் சனியும் 3வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் இந்த வாரத்தில் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீர்கள். அதே போல வெள்ளி 12வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் பழைய வாகனத்தை தந்துவிட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இந்த வாரத்திலே உருவாகும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு இனிமையானதாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அற்புதமாக லாபம் உண்டு. எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டு. கூட்டுத்தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். கடையை விரிவுபடுத்துவீர்கள், அழகுபடுத்துவீர்கள். சந்தை நிலவரத்தை அறிந்து புது முதலீடுகளும் செய்வீர்கள். அதோடு மட்டுமில்லாமல் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். திடீர் லாபமும் யோகமும் உண்டாகும். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள். சிலருக்கு புது வேலை வாய்ப்பும் கூடி வரும். பழைய சம்பள பாக்கி கைக்கு வரும். புது சலுகைகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் பெறுவீர்கள். மாணவ மாணவிகளே, ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். அலட்சியமாக இருக்காதீர்கள். உணவில் காய்கனிகளை அதிகம் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. கன்னிப்பெண்களே, நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வி உங்களுக்கு நல்ல விதத்திலே முடிவடையும். அது மட்டுமல்லாமல் பழைய
பழைய நண்பர்களின் வருகையால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். கலைஞர்களே, இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு பரபரப்பாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த வாரம் முதல் நாளான அதாவது ஞாயிறன்று நண்பகல் 1 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் ஞாயிறன்று உங்களுக்கு மந்தமானதாக இருந்தாலும் திங்கள் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் மிகுந்த நன்மையையும் யோகத்தையும் தரக்கூடியதாக இந்த வாரம் அமையும். ராசியான எண் 8, ராசியான நிறங்கள் வெளிர் நீலம், கிரே நிறங்களாகும். சிம்ம ராசி நண்பர்களே, சிறந்த வாழ்வின் தலையாய அணிகலன்கள் பணிவும் அடக்கமும் மட்டுமே என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பணிவு என்னும் பண்புடன் வளர்ந்து வாழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். இந்த வாரத்திலே ஞாயிறு நண்பகல் 1 மணி முதல் திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியில் பொதுவாகவே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. உணவு விஷயத்திலே கட்டுப்பாடுடன் இருங்கள். அசைவ உணவுகள், கார உணவுகள், வாயு பதார்த்தங்களை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. குடும்பத்திலும் சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாம் வரும். பழைய சம்பவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து பேசாதீர்கள். அதனால் மேலும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான சூரியன் ராசிக்கு 12வது வீட்டிலே மறைந்து கிடப்பதனால் வேலை சுமை இருந்து கொண்டே இருக்கும். சரியாக தூக்கம் இல்லாமலும் போகும். அது மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் தொகையெல்லாம் கொஞ்சம் தாமதமாகத்தான் வந்து சேரும். எனவே யாருக்காகவும் முன்கூட்டியே வாக்குறுதியெல்லாம் தந்துவிட வேண்டாம். அதே போல உதவி கேட்டு வருபவர்களுக்கும் என்னால் முடிந்த வரைக்கும் நான் செய்து கொடுக்கிறேன் என்றே சொல்லுங்கள். கண்டிப்பாக செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு செய்ய முடியவில்லையே, சொன்னபடி நடந்து கொள்ள முடியவில்லையே என்றெல்லாம் நீங்கள் வருத்தப்படாதீர்கள். மற்றபடி இந்த வாரத்திலே உங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 2வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் இங்கிதமாக சிலவற்றையெல்லாம் பேசி சரி செய்வீர்கள். ஆனால் சனி பகவான் உங்களை விட்டபாடில்லை. மேலும் மக்கரமாகி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டிலேயே இன்னமும் தொடர்ந்து கொண்டிருப்பதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதே போல கண்ணை பரிசோதித்து கொள்ள பாருங்கள். இந்த வாரத்திலே தொண்டை புகைச்சல், வறட்டு இருமல் இவையெல்லாம் வர வாய்ப்பிருக்கிறது. சளித்தொல்லையும் வர வாய்ப்பிருக்கிறது. உங்களுக்கு மிக அற்புதமான யோகத்தை தரக்கூடிய லாப வீட்டிலே வெள்ளி நின்று கொண்டிருப்பதனால் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சக்தி இந்த வாரத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளியால் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். புது வாகனமும் வாங்குவீர்கள். வாரத்தின் பிற்பகுதியிலே நீங்கள் உயர் ரக ஆபரணங்கள் வாங்குவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. வியாபாரம் கொஞ்சம் கையை கடிக்கும். இந்த வாரத்தின் முற்பகுதியில் மையப்பகுதியில் ஓரளவு லாபம் வரும். இறுதி பகுதியிலே வியாபாரம் அற்புதமாக இருக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கருத்து மோதல்கள் வரும். வேலையாட்களை சரி செய்து சொல்வதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். எனவே வேலையாட்களை கொஞ்சம் கனிவாக நடத்த பாருங்கள். உத்தியோகத்திலே உங்களுக்கு வாரத்தின் முற்பகுதி வேலை சுமை அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். வாரத்தின் பிற்பகுதியிலே அலுவலகத்திலே நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். எனவே வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மாணவ மாணவிகளே, பொது அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விருப்பமான இசை, கவிதை போன்றவற்றிலும் நீங்கள் உங்களை வளர்த்து கொள்வது மிகவும் நல்லது. ஆசிரியரின் அன்பும் பாராட்டும் கிடைக்கும். கன்னிப்பெண்களே, சரியில்லாதவர்களை தவிர்த்து விடுங்கள். அதாவது தரமற்ற நண்பர்களின் நட்பை தொடர வேண்டாம். எனவே கூடா பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களிடமிருந்து இந்த வாரத்தில் நீங்கள் விடுபடுவீர்கள். நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி புத்தம் புது வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் ஞாயிறு நண்பகல் 1 மணி முதல் திங்கள் மற்றும் செவ்வாய் ஆகிய நாட்களிலெல்லாம் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் முற்பகுதி அலைச்சலையும் செலவினங்களையும் ஏமாற்றங்களையும் தந்தாலும் மையப்பகுதி திடீர் முன்னேற்றத்தையும் இறுதி பகுதி அதிரடி முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 5, ராசியான நிறங்கள் சில்வர் கிரே, பிஸ்தா பச்சை நிறங்களாகும்.
கன்னிராசி நண்பர்களே, குழந்தைகளுக்கு சொத்து அளிப்பதை விட சுறுசுறுப்பான நல்ல பழக்க வழக்கங்களை அளிப்பதுதான் மேன்மையானதாகும் என்று திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எப்போதும் ஒழுக்கங்களையும் நல்ல பழக்கங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கும். உங்களுடைய ராசியை தொடர்ந்து குரு பகவான் பார்த்து கொண்டே இருப்பதனால் 7.5 சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் உங்களை பாதிக்காமல் பாதுகாத்து கொள்ளும். இந்த வாரத்திலே செலவினங்களெல்லாம் இருக்கத்தான் செய்யும், அலைச்சல்களும் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக புதன், வியாழன் மற்றும் வெள்ளியன்று காலை 10 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றவருடன் பழகும்போது குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களாலேயே உங்கள் வார்த்தையாலேயே உங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே நீங்கள் இரகசியங்களை காப்பாற்ற வேண்டும். வீணாக அந்தரங்க விஷயங்களை சொல்லி கொண்டிருக்காதீர்கள். இந்த வாரம் முழுக்க வெள்ளி பகவான் வலுவாக காணப்படுவதனால் சிலருக்கு வேலை கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் சிலருக்கு வாகன வசதியும் உண்டாகும். புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். உங்கள் ராசிக்கு லாப வீட்டிலே சூரியனும் புதனும் நின்று கொண்டிருப்பதனால் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு. வழக்குகள் சாதகமாக முடிவடையும். பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளின் படிப்பு, உத்தியோக, கல்யாண விஷயங்கள் எல்லாம் இந்த வாரத்திலே திருப்திகரமாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க வியாபாரம் சூடுபிடிக்கும். பற்று வரவும் உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். வேலையாட்களால் பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் பங்குதாரர்கள் மூலமாக அந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி, இறக்குமதி, உணவு, குடி வகைகள், மருந்து வகைகள் மூலமாக நீங்கள் ஆதாயமும் அடைவீர்கள். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். அலுவலக சூட்சுமங்களை எல்லாம் இந்த வாரத்திலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களை நம்பி சில முக்கிய பொறுப்புகளை எல்லாம் அதிகாரிகள் ஒப்படைப்பார்கள். சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். மாணவ மாணவிகளே, உங்களுடைய பொது அறிவு திறனெல்லாம் வளரும். அது மட்டுமல்லாமல் சில போட்டிகளிலும் கலந்து கொண்டு நீங்கள் பரிசு பாராட்டுகளை எல்லாம் பெறுவீர்கள். பழைய நண்பர்களாலும் நீங்கள் பயனடைவீர்கள். இந்த வாரத்திலே கன்னிப்பெண்களே, உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகளெல்லாம் நீங்கும். உயர்கல்வியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புது நண்பர்களால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும். இந்த வாரத்திலே கலைஞர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும். கலைஞர்களே, உங்களுடைய படைப்புகள் பரவலாக பேசப்பெறும். ஆக மொத்தம் இந்த வாரம் புதன், வியாழன் மற்றும் வெள்ளியன்று காலை 10 மணி வரைக்கும் சந்திராட்டமம் இருப்பதனால் அந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு ஏமாற்றங்களையும் இடையூறுகளையும் அலைச்சல்களையும் தருவதாக இருந்தாலும் வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு அமோகமானதாக அமையும். ராசியான எண் 1, ராசியான நிறங்கள் மெரூன், வெள்ளை நிறங்களாகும். துலாம் ராசி நண்பர்களே, நாணயமாக நடந்து கொள்பவர்கள் ஒளிக்கும் அஞ்சுவதில்லை, இருளுக்கும் அஞ்சுவதில்லை என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் ஒழுக்க சீலர்களாக இருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நிம்மதி தரக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிநாதனான வெள்ளி பகவான் 9வது வீட்டிலே அமர்ந்திருப்பதனால் மகிழ்ச்சி உண்டாகும். திட்டமிட்டு பல காரியங்களையும் நீங்கள் முடித்து காட்டுவீர்கள். சவால்களிலெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்களின் மனதெல்லாம் மாறும். உங்களுடைய நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான சிந்தனைகளை எல்லாம் பலரும் இந்த வாரத்தில் புரிந்து கொள்வார்கள். குடும்பத்திலே நிம்மதி உண்டு. பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனாலும் இந்த வாரத்தின் பிற்பகுதியில், அதாவது வெள்ளியன்று காலை 10 மணி முதல் சனியன்றும் சந்திராட்டமம் இருப்பதனால் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம்
எல்லா வகையிலும் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விவாதங்கள், ஏமாற்றங்கள், உடல்நலக் குறைவுகள் எல்லாம் வாரத்தின் இறுதி 2 நாட்களில் ஏற்படக்கூடும். எனவே வாரத்தின் இறுதி 2 நாட்களில் கவனமாக வாகனத்தை இயக்க பாருங்கள். உங்களுக்கு 7.5 சனியும் நடைபெற்று கொண்டிருப்பதனால் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். புது நண்பர்களை எல்லாம் வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டாம். இந்த வாரத்திலே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். செவ்வாயும் சனியும் 12வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் சில நாட்களில் தூக்கம் இல்லாமல் போகும். பழைய கசப்பான சம்பவங்களும் அவ்வப்போது நினைவுக்கு வரும். எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் புறம் தள்ளிவிடுவது நல்லது. உங்கள் பாக்கியாதிபதியான புதன் 10வது வீட்டிலே சூரியனுடன் சேர்ந்து வலுவாக காணப்படுவதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும், வேலை கிடைக்கும், அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் இந்த வாரத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். இந்த வாரத்திலே சில முக்கியமான பெரிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். வெளிவட்டார தொடர்புகளும் அருமையாக இருக்கும். வியாபாரம் எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். குறிப்பாக வாரத்தின் முற்பகுதி வியாபாரத்தில் அமோகமாக இருக்கும். திடீர் லாபம் உண்டாகும். பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். வேலையாட்கள் தான் அவ்வப்போது முரண்டு பிடிப்பார்கள். மற்றபடி வியாபாரத்திலே எதிர்பாராத திடீர் யோகங்களும் நன்மைகளும் லாபங்களும் உண்டாகும். இந்த வாரத்திலே கட்டிட உதிரி பாகங்கள், பூமி சம்பந்தப்பட்ட வகைகள், எரிபொருள் வாகன வகைகள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக செயல்படுவார்கள். உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு உதவிகளும் செய்வார்கள். இந்த வாரத்திலே உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். சிலருக்கு சம்பள உயர்வும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. மாணவ மாணவிகளே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டு திறன் மற்றும் உங்களுடைய மொழி திறனை எல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் அதிகப்படுத்தி கொள்வீர்கள். கன்னிப்பெண்களே, இழந்த காதல் மீண்டும் வரும். அது மட்டுமல்லாமல் பழைய நண்பர்கள் உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொள்வார்கள். இந்த வாரத்தில் புதிய நண்பர்களாலும் நீங்கள் உற்சாகமடைவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக முடிவடையும். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் வெள்ளியன்று காலை 10 மணி முதல் சனியன்றும் சந்திராட்டமம் இருப்பதனால் வாரத்தின் பிற்பகுதி உங்களுக்கு ஏமாற்றங்களையும் அலைச்சலையும் தந்தாலும் மையப்பகுதி எல்லா வகையிலும் நன்மையையும், முற்பகுதி அதிரடி முன்னேற்றங்களையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் ரோஸ் வெள்ளை நிறங்களாகும். விருச்சிக ராசி நண்பர்களே, அதிர்ஷ்டத்தின் மூலம் அறிவை கொண்டு வர முடியாது, ஆனால் அறிவின் மூலம் அதிர்ஷ்டத்தை பெற்றுவிட முடியும் என்று பகவான் சித்பவானந்தர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் அறிவாளிகளாக எப்போதும் விளங்குவீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் மேன்மை தரக்கூடிய வாரமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீட்டிலே வெள்ளியும் புதனும் நின்று கொண்டிருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு இந்த வாரத்திலே அதிகரிக்கும். எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். வழக்குகளெல்லாம் சாதகமாக முடிவடையும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே பணப்புழக்கமும் அதிகரித்த வண்ணம் இருக்கும். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தையும் தந்து முடிப்பீர்கள். இந்த வாரத்திலே உயர் ரக ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீர்கள். சந்திரன் சாதகமான வீடுகளிலே சென்று கொண்டிருப்பதனால் சாதுரியமான பேச்சால் பலருடைய நட்பையும் நீங்கள் பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தாலும் ஆதாயமான சூழ்நிலை உருவாகும். 7வது வீட்டிலே குருவும் கேதுவும் நின்று கொண்டிருப்பதனால் மனைவி வழியிலே உதவிகள் உண்டு. மனைவிக்கு எல்லா வகையிலும் நல்ல விதத்தில் எல்லாமே சிறப்பாக முடிவடையும். மனைவிக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. வெள்ளி சாதகமாக இருப்பதனால் திடீர் பணவரவு உண்டு. உயர் ரக ஆபரணங்களும் வாங்குவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். அது மட்டுமல்லாமல் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சிலருக்கு கௌரவ பதவிகளும் தேடி வரும். செவ்வாயும் சனியும் 11வது வீட்டிலே நின்று கொண்டிருப்பதனால் கொஞ்சம் சகோதரங்களுக்கிடையே மனக்கசப்புகள் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே உடன் பிறந்தவர்களுடன் கொஞ்சம் நீங்கள் அன்பாக பேசுவது பழகுவது நல்லது. சில நேரங்களில் இடைவெளி விட்டு பழகுவதும் மிகவும் நல்லது. இந்த வாரத்திலே சில நேரங்களில் உங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி எல்லாம் வரக்கூடும். சில நாட்களில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமலும் போகக்கூடும். மற்றபடி பெரிய பாதிப்பு
பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சில நேரங்களில் எதையோ இழந்ததைப் போல ஒருவித பரிதவிப்பு மனசிலே வந்து போகும். முடிந்தால் கொஞ்சம் தியானம் செய்வது நல்லது. சித்தர் பீடங்களுக்கு நீங்கள் சென்று வருவதும் மிகவும் நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். வியாபாரத்திலே உங்களுக்கு திடீர் லாபம் கிடைக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவார்கள். பழைய பாக்கிகளும் இந்த வாரத்திலே வசூலாகும். புதிதாக முதலீடும் செய்வீர்கள். அது மட்டுமல்லாமல் புதிய பங்குதாரர்களையும் இந்த வாரத்தில் நீங்கள் சேர்த்து கொள்வீர்கள். உத்தியோகத்திலே நிம்மதி உண்டு. இந்த வாரம் முழுக்க உங்கள் கை ஓங்கி நிற்கும். மூத்த அதிகாரிகளுக்கு சில அறிவுரைகளை எல்லாம் நீங்கள் வழங்குவீர்கள். அவர்களும் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். சக ஊழியர்களிடையும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளேயே நின்று கொண்டிருப்பதனால் வீண் சந்தேகத்தால் சில பிரச்சனைகள் வரும். எனவே வீண் சந்தேகத்தை தவிர்த்து விடுவது நல்லது. மாணவ மாணவிகளே, இந்த வாரத்திலே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்ட அனைத்து போட்டிகளிலும் நீங்கள் பரிசு பாராட்டுகளை எல்லாம் பெறுவீர்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களே, உங்களுக்கு நிம்மதி உண்டு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். காதலும் இணைக்கும். உயர்கல்வியிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கலைஞர்களே, ஏமாற்றங்களிலிருந்து விடுபட்டு பரிசு பாராட்டுகள் எல்லாம் பெறுவீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் சிக்கல்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாரமாகவும் புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் வாரமாகவும் எல்லா வகையிலும் மதிப்பு கூடும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 3. ராசியான நிறங்கள் ஆரஞ்சு ஊதா நிறங்களாகும். தனுசு ராசி தோழர்களே, போதும் என்ற மனநிறைவுக்கு சமமான செல்வம் ஏதும் இல்லை. பொறுமைக்கு மேலான பண்பு வேறெதுவும் இல்லை என்று அன்னை சாரதா தேவியார் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் இருப்பதே போதும் என்று நினைத்து மனநிறைவு அடைவீர்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதையும் உணர்ந்திருப்பீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் முழுக்க சந்திரனின் ஆதிக்கம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் நினைத்ததை நிறைவேற்றி காட்டுவீர்கள். ஆனால் 6வது வீட்டிலேயே உங்களுடைய ராசிநாதனான குரு கேதுவுடன் சேர்ந்து மறைந்து காணப்படுவதனால் மனதிலே ஒரு திருப்தியற்ற போக்கு காணப்படும். அது மட்டுமல்லாமல் சின்ன சின்ன காரியங்களை கூட 2-3 முறை முயன்று நீங்கள் முடிக்க வேண்டி வரும். இந்த வாரத்திலே பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக நடந்து கொள்ளுங்கள். உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்காதீர்கள். இந்த வாரத்திலே யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையொப்பம் எல்லாம் இட வேண்டாம். உங்களுடைய ராசியை வெள்ளி பகவான் பார்த்து கொண்டே இருப்பதனால் உடல்நிலை சீராகும். கோபதாபங்கள் எல்லாம் குறையும். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். பிள்ளைகளால் சமூகத்திலே அந்தஸ்து ஒருபடி உயரும். ஆனாலும் உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் அதிகம் உழைக்க வேண்டும், படிப்பிலே இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். 8வது வீட்டிலே புதனும் சூரியனும் நின்று கொண்டிருப்பதனால் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்திலே முடிவடையும். ஆனால் வழக்கு விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருங்கள். வழக்கால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த வாரத்திலே செவ்வாயும் சனியும் 10வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் சவாலான காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சிலருக்கு புது உத்தியோக வாய்ப்புகளும் கூடி வரும். வியாபாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் உண்டு. குறிப்பாக மருந்து, உணவு, குடி வகைகள் மூலமாகவும் புத்தக வகைகள், தபால் துறை மூலமாகவும் உங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கூட்டுத் தொழிலும் லாபத்தை அள்ளி கொடுக்கும். பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வேலையாட்களின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு அதிக லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நிம்மதி உண்டு. உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவார்கள். சில அலுவலக அந்தரங்க விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். சில சூட்சுமங்களையும் இந்த வாரத்திலே நீங்கள் அறிந்து வைத்துக் கொள்வீர்கள். மாணவ மாணவிகளே, உங்களுடைய பொது அறிவு திறன் வளரும், நினைவாற்றலும் பெருகும். ஆனாலும் நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே நண்பர்களுடன் நிதானமாக பழகுங்கள். இந்த வாரம் முழுக்க கன்னிப்பெண்களை நீங்கள் எல்லோராலும் பாராட்ட பெறுவீர்கள். காதல் விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி காதலிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பெற்றோரின் ஆதரவும் கிடைக்கும்.
உயர்கல்வியிலும் நீங்கள் முன்னேறுவீர்கள். கலைஞர்களே, நல்ல வாய்ப்புகள் வரும். சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தவறாதீர்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் சந்திரனின் ஆதிக்கம் சாதகமாக இருப்பதனால் சவால்களில் வெற்றி பெறும் வாரமாகவும், அரைகுறையாக பாதியிலேயே நின்று போன காரியங்களை எல்லாம் முழுமையாக முடித்து சாதித்து காட்டும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 7, ராசியான நிறங்கள் பிரவுன் ஆரஞ்சு நிறங்களாகும். மகர ராசி நண்பர்களே, காலம் பொன் போன்றது. பொன் போனால் மீண்டும் சம்பாதித்து விடலாம், ஆனால் காலம் போனால் மீண்டும் பெற முடியாது என்று பகவான் சத்ய சாய்பாபா அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் எங்கும் எப்போதும் நேரம் காலத்தை சரியாக பின்பற்றுபவர்களாகவும் காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்களாகவும் இருப்பவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு சாதகமான வீடுகளிலே இந்த வாரம் முழுக்க சந்திரன் சென்று கொண்டிருப்பதனால் நல்லதெல்லாம் நடக்கும், எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். பழைய கசப்பான சம்பவங்களிலிருந்து இந்த வாரத்தில் நீங்கள் விடுபடுவீர்கள். நல்லவர்களின் நட்பால் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். குரு பகவான் 5வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் விஐபிகளெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அடிமனதில் இருந்து வந்த போராட்டமான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கும். கடந்த வாரத்தில் ஏற்பட்ட இழப்புகள், ஏமாற்றங்கள், உடல்நலக்குறைவுகள் இவற்றிலிருந்தெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த வாரம் முழுக்க நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எங்கு சென்றாலும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளும் அருமையாக இருக்கும். இந்த வாரத்திலே எல்லா வகையிலும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். கைமாற்றாக நண்பர்களிடம் வாங்கியிருந்த கடனை எல்லாம் பைசல் செய்வீர்கள். எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள். ஆனால் உங்களின் பிரபல யோகாதிபதியான வெள்ளி பகவான் 6வது வீட்டிலேயே மறைந்து கிடப்பதனால் வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களை கவனக்குறைவால் நீங்கள் இழக்கவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே பொன் ஆபரணங்கள் இவற்றை பாதுகாப்பாக நீங்கள் வைத்துக்கொள்வது நல்லது. அதுபோல வங்கி காசோலைகளெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் கையொப்பமிட்டு வைக்க வேண்டாம். வங்கி கணக்கு வழக்கங்களிலும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக எல்லாவற்றையும் பின்பற்றுவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 7வது வீட்டிலே சூரியன் நின்று கொண்டிருப்பதனால் கணவன் மனைவிக்குள் மோதல் வரும். அது மட்டுமல்லாமல் சிலர் சந்தேகத்தால் பிரியவும் வாய்ப்பிருக்கிறது. எனவே கவனமாக இருந்து செயல்பட பாருங்கள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து நிற்பதனால் மனதளவிலே ஒருவித சோர்வு, சலிப்பு, அலுப்பெல்லாம் இந்த வாரத்திலே வந்து நீங்கும். ஆனால் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் குரு சாதகமாக இருப்பதனால் அவற்றையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீர்கள். வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும், பற்று வரவும் உயரும். ஆனால் புது முதலீடுகள் எல்லாம் யோசித்து செய்வது நல்லது. பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு மந்தமாகத்தான் இருக்கும். வேலையாட்களால் அடிக்கடி பிரச்சனைகள் வரும். வேலையாட்கள் அவ்வப்போது விடுப்பில் செல்வதனால் பல வேலைகளை நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உத்தியோகத்திலே இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதி உண்டு. அதிகாரிகள் மத்தியிலே நீங்கள் நல்ல விதத்திலே பேசப்படுவீர்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பதவி உயர்வுக்காக உங்களுடைய பெயர் பரிசீலிக்கப்படும். இந்த வாரத்திலே மாணவ மாணவிகளே நீங்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவீர்கள். பொது அறிவு திறனெல்லாம் வளரும். விளையாட்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவீர்கள். இனிய சுற்றுலாவும் சென்று வருவீர்கள். கன்னிப்பெண்களே, காதல் விவகாரங்களை தள்ளி வையுங்கள். அவசரப்பட வேண்டாம். உயர்கல்வியிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். வீண் விவாதங்கள் எல்லாம் பெற்றோரிடம் மற்றோரிடமும் வேண்டாம். கலைஞர்களே, கிசுகிசு தொல்லைகளும் இழப்புகளும் விபத்துகளும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே கவனமாக செயல்படுங்கள். ஆக மொத்தம் இந்த வாரம் எங்கும் எதிலும் மகிழ்ச்சி தங்கும் வாரமாக இருந்தாலும் பயணங்களின் போது கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய வாரமாகவும், சின்ன சின்ன இழப்புகளையும் சின்ன சின்ன சோகங்களையும் சந்திக்கக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 2, ராசியான நிறங்கள் கிரீம், வெள்ளை, ஆரஞ்சு நிறங்களாகும். கும்பராசி நண்பர்களே, யாராவது குறை கூறினால் அதில் உண்மை இருப்பின்
ஏற்றுக்கொள்ளுங்கள், திருத்திக் கொள்ளுங்கள், அதில் உண்மை இல்லாவிடில் நகைத்து கொள்ளுங்கள் என்று பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் யாரேனும் குறை கூறி விமர்சித்து பேசினாலும் அதை கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிலேயே சூரியன் தொடர்ந்து கொண்டிருப்பதனால் நினைப்பதெல்லாம் நிறைவேறும், தடைகள் எல்லாம் உடைபடும், அரைகுறையாக நின்று போன காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்திலே நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். இந்த வாரம் முழுக்க நீங்கள் பரபரப்பாகவும் காணப்படுவீர்கள். வழக்குகளிலே வெற்றி உண்டு, அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டு, வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கவும் வாய்ப்பிருக்கிறது. உங்களின் பிரபல யோகாதிபதியான சந்திரன், அதாவது உங்களின் பிரபல யோகாதிபதியான வெள்ளி பகவான் 5வது வீட்டிலேயே வலுவாக நின்று கொண்டிருப்பதனால் பிள்ளை பாக்கியமும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் லாட்ரி, ஷேர் வகைகள் மூலமாக பணம் வர வாய்ப்பிருக்கிறது. பழைய வாகனத்தை தந்துவிட்டு புதிய வாகனமும் இந்த வாரத்திலே நீங்கள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் மனைவி வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிரபலங்களாலும் நீங்கள் பாராட்ட பெறுவீர்கள். சிலர் ஒரு வீடு தந்துவிட்டு மற்றொரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் உருவாகும். என்றாலும் உங்களுக்கு 4வது வீட்டிலேயே குரு பகவான் நின்று கொண்டிருப்பதனால் அவ்வப்போது அலைச்சலும் இருக்கும். கொஞ்சம் மன இறுக்கமான சூழ்நிலையும் வந்து போகும். சில நேரங்களில் கொஞ்சம் தோல்வி மனப்பான்மையும் தலைதூக்கும். எனவே 4வது வீட்டிலே குரு நின்று கொண்டிருப்பதனால் நீங்கள் நிதானமாக எல்லோரிடமும் பழக வேண்டும், பேச வேண்டும். தாயாரின் உடல்நிலை பாதிப்படைய வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் கவனமாக கையாளுங்கள். இந்த வாரம் முழுக்க செவ்வாயும் சனியும் உங்களுக்கு 8வது வீட்டிலேயே நின்று கொண்டிருப்பதனால் சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. எனவே வாகனத்தை அதிவேகமாக இயக்க வேண்டாம். சகோதரங்களுடனும் கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் லேசாக அடிவயிற்றில் வலி, கண்ணெரிச்சல், பல்வலி எல்லாம் வரக்கூடும். நெஞ்சு வலிக்கும், பயந்து விடாதீர்கள். வாயு தொந்தரவாலும் பலவீனத்தாலும் நெஞ்சு வலிக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் எல்லாம் வர வாய்ப்பில்லை. இந்த வாரத்திலே வெளிவட்டார தொடர்புகள் நன்றாக இருக்கும். வியாபாரத்திலும் நீங்கள் சில மாற்றங்களை எல்லாம் செய்வீர்கள். ஒத்துவராத, உழைக்காத சில வேலையாட்களை பணியை விட்டு நீக்குவீர்கள். நல்ல அனுபவமிக்க வேலையாட்களை பணியிலே அமர்த்துவீர்கள். பங்குதாரர்கள் தான் அவ்வப்போது உங்களுக்கு தொந்தரவு தருவார்கள். உங்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுப்பார்கள். எனவே பங்குதாரர்களுடன் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு, உயர்வு உண்டு. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் வேலை சுமைகளும் தேவையற்ற இடமாற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போவது தான் நல்லது. மாணவ மாணவிகளே, உங்களுடைய கணித அறிவு அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் பழைய நண்பர்களை சந்தித்தும் நீங்கள் உற்சாகம் அடைவீர்கள். ஆசிரியரின் அன்பும் பாராட்டும் கிடைக்கும். கன்னி பெண்களே, இந்த வாரம் முழுக்க நீங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். புதிய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே அன்பு ஆதரவு தருவார்கள். புதிய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உருவாகும். சில கன்னி பெண்களுக்கு வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, இழப்புகள், ஏமாற்றங்கள் நீங்கி ஏற்றமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஆக மொத்தம் இந்த வாரம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாரமாகவும் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறும் வாரமாகவும் ஓரளவு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வாரமாகவும் உங்களுக்கு அமையும். ராசியான எண் 6, ராசியான நிறங்கள் வெள்ளை, ஆரஞ்சு நிறங்களாகும். மீன ராசி நண்பர்களே, பொறுமை ஒரு கசப்பான செடிதான், ஆனால் அது தரும் கனியோ மிகவும் இனிப்பானதாகும் என்று பகவான் ரமண மகரிஷி அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த கூற்றை உணர்ந்த நீங்கள் பொறுமையாக இருந்து காத்திருந்து காய் நகர்த்துவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்டவர்களான உங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். ஆனால் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஆகிய 3 நாட்களெல்லாம் கொஞ்சம் இழப்புகள், ஏமாற்றங்கள், ஆரோக்கிய குறைவு, வேலை சுமை இவற்றையெல்லாம் ஏற்படுத்துவதாக இருக்கும். புதன் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியையும்
திடீர் யோகத்தையும் தருவதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டிலே வெள்ளி நின்று கொண்டிருப்பதனால் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே அவ்வப்போது கருத்து மோதல்கள் இருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்யோன்யமும் குறையாமல் போகும். 4வது வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளி பகவான் உங்களுக்கு வாகன யோகத்தையும் தருவார். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே விலை உயர்ந்த ஆபரணங்களும் வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை எல்லாம் முன்னின்று நீங்கள் நடத்துவீர்கள். வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு கூடும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே திடீர் யோகங்களும் உண்டாகும். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் கேதுவுடன் நின்று கொண்டிருப்பதனால் ஓய்வெடுக்க முடியாதபடி உங்களுக்கு அலைச்சல்களும் வேலை சுமைகளும் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் இந்த வாரத்திலே கொஞ்சம் பலவீனமாக இருப்பதை போல் நீங்கள் நினைப்பீர்கள். சில நேரங்களில் வாயு கோளாறால் உங்களுக்கு நெஞ்சுவலி வரக்கூடும். அயன் அதாவது இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து உடம்பிலே குறையக்கூடும். எனவே இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை நீங்கள் உணவிலே சாப்பாட்டிலே சேர்த்து கொள்வது நல்லது. 7வது வீட்டிலே செவ்வாயும் சனியும் நின்று கொண்டிருக்கிறார்கள். உணர்ச்சி கிரகம் செவ்வாயும் சந்தேக கிரகம் சனியும் சேர்ந்து நின்று கொண்டிருப்பதனால் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகங்களால் பிரச்சனை வரும். பிரிவுகளும் ஏற்படக்கூடும். குறிப்பாக ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 3 நாட்களில் கணவன் மனைவிக்குள் சச்சரவு வரக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரம் அருமையாக இருக்கும். குறிப்பாக வாரத்தின் பிற்பகுதியில் வியாபாரம் அருமையாக இருக்கும். பற்று வரவு உயரும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். பங்குதாரர்கள் பிரிந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வகையில் நல்லதுதான். புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவார்கள். அனுபவமில்ல நல்ல வேலையாட்களை நீங்கள் பணியிலேயும் அமர்த்துவீர்கள். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. வேலை சுமையும் அது மட்டுமில்லாமல் இடமாற்றமும் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. ஒரு மேலதிகாரி உங்களுக்கு எல்லா வகையிலும் தொந்தரவு தந்தாலும் மற்றொரு உயரதிகாரி உங்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அலுவலகத்தில் கொஞ்சம் ரகசியங்களை பின்பற்றுங்கள். யாருக்காகவும் நீங்கள் ரகசியங்களை வெளியிட வேண்டாம். இந்த வாரம் முழுக்க மாணவ மாணவிகளே உங்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செயல்படுங்கள். அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம். கன்னிப்பெண்களே, நினைத்ததெல்லாம் நிறைவேறும். எதிர்பார்ப்புகளெல்லாம் தடையில்லாமல் முடிவடையும். பழைய நண்பர்களாலும் மகிழ்ச்சி உண்டு. புதிய நண்பர்களாலும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். எல்லா வகையிலும் கலைஞர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளெல்லாம் கூடி வரும். ஆக மொத்தம் இந்த வாரம் முதல் 3 நாட்கள், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 3 நாட்கள் உங்களுக்கு வேலை சுமை, ஆரோக்கிய குறைவு, மன இறுக்கங்கள் இவற்றையெல்லாம் தந்தாலும் புதன் முதல் சனி வரை உள்ள நாட்களெல்லாம் அமோகமானதாகவும் திடீர் நன்மைகளை தரக்கூடியதாகவும் பழைய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடியதாகவும் அமையும். ராசியான எண் 7. ராசியான நிறங்கள் பிரவுன் ஊதா நிறங்களாகும். நெஞ்சிற்கினியவர்களே, இதுவரை இந்த வாரத்திற்குரிய பொதுவான பலன்கள், சிறப்பு பலன்களான ராசி பலன்களை எல்லாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரத்தில் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.